Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை டு வயநாடு travel vlog வீடியோ. சோ அந்த travel experience எப்படி இருந்துச்சு, travelக்கு எவ்வளவு ஆச்சு அப்படிங்கறது இந்த vlogல பார்க்கலாம். and then எப்பவுமே ஒரு ட்ரிப் போனோம் அப்படினா அங்க போயிட்டு ரீச் ஆயிட்டு ஹோட்டல் அது ரூம் டூர் அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க காட்டுவோம். சோ இந்த தடவை எங்களுக்கே ஒரு புதுசா பாத்தீங்கன்னா டைரக்ட்டா பஸ்ல இருந்து இறங்கி வயநாடுல வந்து ஒரு ஃபால்ஸ்க்கு சூப்பரா போயிட்டு அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். சோ அதெல்லாம் இந்த vlogல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு நைட் பஸ்ஸுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஒரு 9 o'clock பாத்தீங்க அப்படினா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து போர்டிங் டைமிங் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க வயநாடு பஸ் ஏறதுக்காக. சோ நாங்க வீட்ல இருந்து ஒரு 8 o'clock கிளம்பி இருந்தோம். சோ பக்கத்துல இருக்க ஜங்ஷன் போறதுக்காக ஆட்டோல போயிட்டு இங்க இருந்து பஸ்ல போயிடலாம்னு பிளான். நம்ம ஒரு கேபோ இல்ல வந்து ஒரு ஷார்ட்கட் வழியில போனோம் அப்படினா நாங்க இருக்க ஏரியால இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கு வந்து ஒரு 20 to 25 minutes தான் எடுக்கும். ஆனா பஸ்ல போறது பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட டிராஃபிக் அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு 40 minutesக்கு மேல கூட ஆகலாம். சோ நாங்க போய் ஒரு half an hour கிட்ட வெயிட் பண்ணோம். ஒரு 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸே வந்துச்சு ஒரு half an hourக்கு அப்புறம். எங்கள் டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வயநாடுக்கு புக் பண்ணியிருக்க பஸ்ஸோட வர டைமிங்குமே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் சொன்னது 9 மணிக்கு போர்டிங் டைம் சொன்னேன் இல்லையா. நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட 9:15 9:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த ஆர்ச் கிட்ட தான் வந்து பஸ் வந்து எப்போவுமே வந்து நிற்கும் இல்லையா ட்ராவல்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி 9:30க்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் பஸ் ஸ்டாப்க்கு வந்து வெயிட் பண்ணும் போதே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு half an hourக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போர்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் ரொம்ப டிலே ஆகி தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு டிலே ஆகிட்டு தான் பஸ்ஸே வந்துச்சு. ஸோ சென்னையிலேருந்து வயநாடு டேரெக்டாக போகிறதுக்கு பஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பஸ் மட்டும்தான் இருக்குது. போகிறதுக்கும் வரதுக்கும் இந்த ஒரு பஸ் மட்டும்தான். பாரதி அப்படிங்கிற ட்ராவல்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து இருக்குது. டைமிங் வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் வந்து பஸ் வந்து ஏறும் போது. வயநாடில் நீங்கள் எங்கே இறங்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்க இடம் வந்து வைத்ரியில் வந்து போட்டிருக்கோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வைத்ரிக்கு வந்து போகிற மாதிரி இது பண்ணலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்து கல்பேட்டான்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து வயநாடோட மெயின் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கேயும் வந்து இறங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் வைத்ரி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி ஏறி இருக்கோம். ஸோ சென்னை டு வயநாடு வந்து ட்ராவல் வந்து ரொம்ப அதிகம். டைமிங் வந்து நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 hours மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா பஸ்ஸும் வந்து புக் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ஒரு பஸ் மட்டும்தான். ஸோ சூப்பராக இருக்குது. பஸ்ஸு வந்து ஃபுல் ஏசி தான். உள்ள சீட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஞ்சு உட்காரதுக்கும் சரி படுக்கிறதுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக ரொம்ப புதுசாக நல்லா இருந்துச்சு. நீட்டாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் வந்து இருந்துச்சு. இந்த பஸ்ஸோட டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த ஸ்லீப்பர் இது வந்து போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்லீப்பர் பஸ் மட்டும்தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து நமக்கு வந்து ஒரு 3700 அந்த மாதிரி வந்து நமக்கு வந்துச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி போக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 சீட்டுக்கும் வந்து 3400 கிட்டே எங்களுக்கு போகிறதுக்கு மட்டுமே. ஸோ திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கும் சேம் இதே அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து இதே பஸ் தான் நமக்கு வந்து போக போகிறோம். ஸோ ஆனால் கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோங்கிறதுனால அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 வாட்டி வந்து பிரேக் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 12 hours மேலே ட்ராவலுங்கும் போது ஸோ குழந்தைங்களையும் வச்சுருக்கோங்கும் போது அதை மட்டும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் முழிச்சு உங்களுக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே சொல்கிறோம். பஸ்ஸு தூங்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஏசி ஒத்துக்காதுங்கிற ஒரு ரீசனில் ஒரு அரைகுறையாக தான் வந்து தூங்கியிருந்தேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அப்படிங்கும் போதெல்லாமே ஃபுல்லாக நல்லா முழிப்பு வந்து சீட் வந்து சாஞ்சு உட்காரதுக்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து உட்காந்தாச்சு. ஸோ அகரன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து தூங்கி வந்து எந்திரிச்சிட்டான்.
இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ லாங் ட்ராவலில் நைட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்க வந்து இதோ நிறுத்திடும், தோ கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 6:30க்கு எந்திரிச்சது 8 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஸோ அவங்க ரெகுலராக ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுவாங்க போல். ஸோ அங்கே போய் தான் ஸ்டாப் பண்ணுவோம், அங்கே போய்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் 2-3 தடவை போயிட்டு முன்னாடி கேட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து Y3 நாங்கள் வயநாடில் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு போகிறதுக்கு 3 hours கிட்ட மேப்பில் காட்டுது. பட் இதெல்லாம் முடித்து நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக இன்னும் வந்து தெரியல. ஸோ போயிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 8 o'clock இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour நான் சொன்ன மாதிரி டைம் இருக்குது. அந்த 1/2 an hourக்குள்ளே நம்ம வந்து டிஃபனும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பஸ்ஸு வந்து ஏறிக்கலாம். ஸோ நாங்கள் உடனே பார்த்திங்க அப்படின்னா கடகடன்னு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். குயிக்காக என்ன வருமோ அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோம். ஸோ நாங்கள் போன டைமில் இட்லி வந்து காலி ஆகிடுச்சு, இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அகரனுக்கு வந்து பூரியும் அதுக்கப்புறம் வந்து செட் தோசை நார்மல் ரோஸ்ட் இது தான் வந்து சொல்லியிருந்தோம். டக்குன்னு ஒரு 5 minutes கூட இல்லை, ஆர்டர் பண்ணோன்னே டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பூரியும் அதுக்கு கொடுத்த அந்த கிரேவியும் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் இந்த செட் தோசை 3 தோசை கொடுக்குறாங்க, ஒர்த்து தான். ஸோ தோசையும் அதுக்கு கொடுக்குற அந்த சட்னி ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து இங்கே சாம்பார்னு சொல்லிட்டு பச்சை பயிரில் வந்து சாம்பார் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய காயெல்லாம் போட்டு பூசணிக்காய் நம்ம நார்மலாக சாம்பாரில் போகிற காய் எல்லாமே இந்த பச்சை பயிரில் போட்டு அதுதான் வந்து அங்கே சாம்பாராக கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த தோசைக்கும் அந்த சாம்பாருக்கும் அந்த பச்சை பயிறு சாம்பாருக்கும் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீதான் குடிக்கணும். டல்களா ஸோ சூப்பராக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி விட்டதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து கவுந்தடிச்சு வந்து படுத்துட்டோம். ஏன்னா இன்னும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது எவ்வளோ நேரம்னு தெரியல. அங்கே அந்த ஹோட்டல்லேருந்து ட்ராவல் பண்ணி 8:30க்கு அந்த மாதிரி நம்ம கிளம்புனோம். இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு 15 to 20 minutes கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. வயநாடுக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கேரளாவில் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கீழே அந்த செக் போஸ்ட்டில் பஸ்ஸில் இருந்து எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டிக் ஏதாவது சின்ன வாட்டர் பாட்டில் ஆகட்டும் சின்ன கவர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து தரோவாக ஃபுல்லாக உள்ள போலீஸ்லேருந்து செக் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து செக் பண்ணிவிட்டு தான் ஒவ்வொரு வண்டியுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2-3 செக் போஸ்ட் நம்ம உள்ளே க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். செக் போஸ்டா செக் போஸ்டில் இப்படி வளைஞ்சு போகிறது தானே. வேலையாடா 2 किलोमीटर बड़ी
கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து ஆன்சர் இருக்காரு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन பரவாயில்ல, இது ஏன் ஞாபகம் வச்சிருக்கே? ஆனா கொஞ்சம் தான் தெரியல. நீ எத்தனை நேரம் போகும்? இது அகரன் மிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோல எங்க அம்மா ராகி குக்கீஸ், நார்மல் குக்கீஸ் செய்வாங்க, ப்ரௌனிஸ் செய்வாங்க, சாக்லேட் ப்ரௌனிஸ் டேய், நம்ம இப்ப எங்கடா போயிட்டு இருக்கோம்? நீ என்னதுடா பேசிட்டு இருக்க? இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம எங்கலயே பையல எங்கன்னு தெரியாம கிளம்பி வந்துட்டான். பேம்பு ஸ்டிக். எங்க அப்பா வந்து ரொம்ப பச்சை பார்த்து வயநாடுக்கு போயிருக்கோம். இப்போ நாங்க சொல்ல விட மாட்டியா? நல்லாவே இல்லை. பஸ்ல இருந்து போனேன். நல்லா பண்ணாலும் கொஞ்சம் பரவாயில்ல. எங்க வந்து சொல்ல தெரியல. வந்துருச்சு மாதிரி கால் போச்சு, நெஞ்சு போச்சு. அப்பா ஸோ நாங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ண உடனே வந்து அங்கே வயநாட்டில் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருந்தனால அவங்க வைத்திரியில் வந்து ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து 3 days நாங்கள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 3 daysக்கு வந்து கேப் வந்து போட்டு எங்கள் கூடவே ஃபுல்லாக இருந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்குற பிளேசஸ் எங்கே போகணும் எல்லாமே வந்து ப்ரீ பிளான் வந்து புக்கிங் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து 12 o'clock ஆகிடுச்சு நாங்கள் கல்பேட்டா போகும்போதே. ஸோ இதுக்கப்புறம் வைத்திரி போய் செக்இன் பண்ணி ஹோட்டல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிட்டன் சாப்பிட்டு எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடும். ஸோ அந்த டேவே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு கேப் வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த அண்ணா வந்து கல்பேட்டாவில் வந்துட்டாங்க. ஸோ கல்பேட்டாவில் இறங்கிடுங்க, இங்கிருந்து நம்ம போய்க்கலாம், நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணி பிளேசஸ் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கல்பேட்டாலேயே இறங்கிட்டு கேபில் வந்து ஏறிட்டோம். ஸோ இவங்க கூட தான் வந்து 3 days நம்ம ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி இவர் வந்து எல்லா பிளேசஸுமே நமக்கு வந்து சுற்றி காட்ட போகிறாரு. ஸோ எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டா பேஜ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கப்பலாக எப்படி போகிறீங்க அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். பிளேசஸ் ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைத்திரியில் செக்இன் பண்ணுற ஹோட்டலும் அண்டு நம்ம சுற்றி பார்க்க போகக்கூடிய பிளேஸும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனு. ஸோ அங்கே போனால் டைம் ஆகிடுங்கிறனால தான் நம்ம இந்த ஆப்ஷன்லேயே இடையிலே நம்ம வந்து இறங்குனது. அதனால் காரில் ஏறிட்டு அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஹோட்டல் போய் செக்இன் பண்ணால் லேட் ஆகிடும், அதனால் டேரெக்டாக ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு அங்கேயே வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு தென் வந்து அங்கேயே ரூம் இருக்குது, ட்ரெஸ்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிளேசஸ் வந்து நம்ம பார்க்க போயிடலாம். எண்டு நைட்டு வந்துட்டு செக்இன் பண்ணிக்கலாம் ஹோட்டல் போயிட்டு கடைசியாக அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் டவல் சோப்பு அந்த மாதிரிலாம் வந்து ஆன் த வேல வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அண்ட் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி வந்து ஃபால்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். கேரளா முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீ, ஒரு சின்ன குப்பை கூட கீழே வந்து கிடையாது. வாட்டர் பாட்டில் ஆகட்டும், நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் எல்லாமே செக்இன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து விடுறாங்க. அதனால் நாங்கள் அது எதுவுமே வந்து வாங்கலை. ஆன் த வேல வந்து வேணும் அப்படின்னா ஒரு சோப்பு மட்டும் வாங்கி உள்ளே வச்சுக்கலாம், கடைசியாக வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் கிட்டே எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்திருக்க ஃபால்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். அகரனுக்கு எதுவும் இல்லை, எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான். ஸோ 300 rupees GSTயோட பார்த்தீங்கன்னா வந்துச்சு. விசிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 8 to 5 வரைக்கும் இங்கே இருக்கும். இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரெக் பண்ணி உள்ளே தான் ஃபால்ஸ் கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஹார்ட் டிசீஸோ இல்லை வாக் பண்ணும்போது ரொம்ப ப்ரீத்திங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னா அதை அலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி கிட்ஸ்லேருந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் இந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஸோ கார் பார்க்கிங்லேருந்து பைக்கில் எப்படி வேணால் நீங்கள் வரலாம். ஸோ நம்ம உள்ளே வந்து நடந்து போகலாம். இப்போ
ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த தார் ரோடு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கும். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் டவல் வேணும் இல்லை வந்து ஷார்ட்ஸு டிஷர்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலைன்னா கூட இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த ரோடு முடிகிறதுக்கு முன்னாடியுமே ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சின்ன பிஸ்கெட் பேக்கெட் கூட உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் இது வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. வாட்டர் பாட்டிலுமே நார்மல் பிளாஸ்டிக்னா ஓகே, இந்த டப்பர் வேறு அந்த மாதிரி இருந்தால் ஓகே, பட் நார்மல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை வந்து செக்கிங் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே வந்து விடுவாங்க. அந்த தார் ரோடு முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டேர்னிங் வரைக்கும் இந்த மண் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வழி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 2-3 டேர்னிங்ஸ் வழி வந்து நமக்கு இருக்கும் 1 கிலோமீட்டருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா அகரன் வந்து இங்கேயே வந்து எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸே அவனுக்கு பிடிச்ச தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறனால அவன் செம்ம ஹாப்பி. அண்ட் எங்கள் கூட வந்து அந்த டிரைவர் அண்ணாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். அப்போ தான் மீட் பண்ணோம். பட் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா எங்களை கைட் பண்ணி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணி அகரனை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான். ஸோ நாங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். திரும்பி ரிட்டன் ஏறுறதாண்டா கஷ்டம். ஏறுறது எப்படி ஈஸி? ஸ்லோ. அந்த பாறை பார்த்தீங்களா, அது வந்து சூஜி பால் இருந்தது. ஒரு இடிமின்னல் வந்து வெடிச்சிட்டு இங்க பாரு. போட்டிங் போலாமா? அடிக்கி அங்கிருந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த இடையில பாத்தீங்களா, அங்கிருந்து இடம் இருக்கு, அது ஒரு ஃபால்ஸ் இருக்கு. இங்க எதுவும் தெரியல, நீ உள்ளெல்லாம் நுழைச்சு பார்க்காத. போட்டோ என்ன எடுத்துக்க. அங்க ஒரு வீடு இருக்கு பாருமா. ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நான் பால்ஸ்ல குளிக்க போறேன். அது ஜிப் லைனுங்களா? அது இல்ல 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 இல்ல, அது தெரியல, தெரிஞ்ச மாதிரி ஆனா தெரியல. அந்த பக்கம் போய் கண்டு. சரி நீ பார்த்து இறங்கு. மூணு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே 3 இருக்கு. ஆனால் ஒன்று தான் பார்க்க முடியும், ஃபஸ்ட்டு மட்டும் தான் பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு வழி கிடையாது. அது டோட்டல் பார்த்துடா. ரொம்ப ஆழமாக இருக்கு. இல்லை இல்லை, ஆழம் இருக்கும். இங்கே ஏதோ ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டூ ஐலாண்ட் அது ஓப்பனா? அது எப்படி நல்லா இருக்குமா? அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஆமாம். அங்கே ரூம் பக்கம். ஓகே ஓகே. பார்த்து. Bye bye. போய் போய். Slowly. No problem.
இந்தா Now comes the red dragon entry. டேய் என்ன மலையை சுற்றி வர போறியா? ஆ மலையை சுற்றி வர போறியா? நீ போலாம். கால் சுடு. பாறையில கால் வைக்காத, வலிக்குது. இப்படி மண்ணில் வா. நீ சொல்றது புரியலையா? இருடா போகணும் அப்படியே. அகரன் வாடா. ഒരു 15 കിലോമീറ്റർ ടോട്ടലി അവിടെ വരെ 15 കിലോമീറ്റർ 400 പോരെ വെയിറ്റ് ചെയ്യണമെങ്കിൽ വെയിറ്റ് ചെയ്ത് കുഴപ്പമില്ല അതാ बोलो सर वेटिंग चाहिए तो 300 पे करेगा तो वेट करेगा ओके सर मैं बोला उसको फ़ोन देना ഒരു 300 രൂപ തരും വെയിറ്റ് ചെയ്യാൻ ഒരു അരമണിക്കൂർ അണ്ണോ അണ്ണോ
ஒரு 15 hours வந்து நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் வந்துட்டு எனக்கு எங்கேயுமே போக வந்து விருப்பம் இல்லாமல் தான் நான் இந்த ஃபால்ஸ் கிட்டேயே வந்து நடந்து வந்தேன். பட் ஃபைனலாக இந்த இடத்த வந்து பார்த்து அங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைனஸ்லாம் போயிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. அகரன்லாம் அங்கேருந்து வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ ஃப்ரெண்டில் நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அப்படியே ஸ்லோவாக உட்காந்து இடையில அவங்களே வந்து வாட்டர் வச்சுருக்காங்க, குடிக்க வேணும்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மெதுவாக நடந்து வந்து அங்கேயே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.